இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா கான்க்ரூவன்சஸ். இதுக்கு முன்னாடி நான் நம்பர் தேர்வில் எடுத்த எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் இருக்க அந்த டிவிசிபிலிட்டி தியரி அப்படின்ற பிளேலிஸ்ட்டை ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா கான்க்ரூவன்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிவிசிபிலிட்டி பற்றின ஒரு சில பேசிக்கான கான்செப்ட்ஸாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை அந்த சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். டிவிசிபிலிட்டியில் இப்போ வந்து ஏ டிவைட்ஸ் பி, ஏ டிவைட்ஸ் பின்னு சொல்லி நம்ம எப்போ சொல்லுவோம்? பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதாவது பியை ஏஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கோஷன்ட் வந்து சின்னு வரணும், எந்த ஒரு ரிமைண்டரும் வரக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா எப்படி போடலான்னா 2 டிவைட்ஸ் 4 அப்படின்னு சொல்லி போடலாம். 2 டிவைட்ஸ் 4 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இப்போ நம்ம டிவைட் பண்ணுவோம்ல, அப்போ 4 2 2 2s are 4, அப்போ நம்மளுக்கு 0 தான் ரிமைண்டராக கிடைக்கும். அப்போ நம்ம 4 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2. இதில் வந்து 4 வந்து பி, நம்மளுக்கு 2வும் 2a, இந்த 2 வந்து சி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏசின்ற ஃபார்மெட்டில் நம்மளால் எழுத முடியும், எந்த ஒரு ரிமைண்டரும் காட்டாமல். அதாவது ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி வர மாதிரி நம்ம எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சுன்னா, இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா நம்ம அப்போ என்னன்னு சொல்லுவோம்னா ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஏ பை பி கிடையாது, இது இப்படி தான் போடுவோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ ஏ டிவைட்ஸ் பின்றது எப்படின்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் போது தான் ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம டிவிஷனல் அல்காரிதம் படிச்சிருக்கோம்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, அதில் இந்த ஆர் ரிமைண்டரோட பிளேஸில் 0 அப்படின்னு சொல்லி வரும்போது தான் சொல்லி வந்துச்சுன்னா பி டிவைட்ஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆரில் ஆருக்கு பதிலாக 0, ஆர்ன்ற ரிமைண்டரோட பிளேஸில் 0ன்னு வந்துச்சுன்னா பி டிவைட்ஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிவிசிபிலிட்டியில் அந்த பேசிக்கான டிவிசிபிலிட்டி என்னன்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ தெரியும். இப்போ நம்ம கான்க்ரூவன்சஸ் பார்த்துடலாம். எம்னு ஒரு ஃபிக்ஸ்டு இன்டீஜர் எடுத்துக்கிறோன்னு, எம்னு ஒரு ஃபிக்ஸ்டு இன்டீஜர் எடுத்துக்கிறோம். ஏன்ற ஒரு இன்டீஜர் பிக்கு பி மாடுலோ எம்க்கு கான்க்ரூவண்ட்டாக இருக்குன்னு எப்போ நம்ம சொல்லுவோம்னா எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பியாக இருக்கும்போது. அதாவது எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி அப்படி இருந்துச்சுன்னா எம் ஏ இஸ் கான்க்ரூவன்ட் டு பி மாட் எம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் கான்க்ரூவன்ஸ். ஏவும் பியும் எம்மோட பிளேஸ்லேருந்து கான்க்ரூவன்ட் எப்போ சொல்லுவோம்னா எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி, ஏயும் பியும் சப்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரை எம் டிவைட் பண்ணணும் அப்படின்னா. இதில் இந்த எம்மை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இருக்க எம்மை மாடுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து ஏ இஸ் கான்க்ரூவன்ட் டு பி மாட் எம்னு நம்ம எப்போ மட்டும்தான் சொல்ல முடியும்னா ஏவை தனியாக எம்மால் டிவைட் பண்ணணும், பியை தனியாக எம்மால் டிவைட் பண்ணணும். அப்படி ரெண்டையுமே தனித்தனியாக டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ரிமைண்டர் தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ 11 இஸ் கான்க்ரூவன்ட் டு 3 மாட் 2 அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோன்னு வைங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்னது? எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பியாக இருக்கணும். இங்கே இதுதான் எம், இது பி, அப்புறம் இது ஏன்னு சொல்லி நம்மளுக்கு இருக்குமா. அப்போ நம்ம போடுறப்ப 11 மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 11 மைனஸ் 3 நம்மளுக்கு என்னது? 8. ஸோ 8ஐ வந்து 2 டிவைட் பண்ணுமா. ஸோ 2 டிவைட்ஸ் 8 அப்படின்னு சொல்லி நம்ம போடலாமா. ஸோ 2 டிவைட்ஸ் 8ன்னு வருது. அதாவது எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பின்னு சொல்லி நம்ம போடலாம். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோன்னா எம்மை வந்து தனியாக இப்போ வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவிஷன் அல்காரிதம் படி போட்டோன்னா 2 10 இன்ட்டு 2 ப்ளஸ் 1ன்னு சொல்லி எழுதுவோமா, சாரி 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 1ன்னு எழுதுவோமா. ஸோ 11 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 3 எப்படி எழுதுவோம்? 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 1. ஸோ இது ரெண்டுக்குமே ரிமைண்டர் சேமாக தான் வருதா.
ஸோ ரிமைண்டர் சேமாக வந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டையும் நம்ம கான்ட்ருவன்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். ஏபின்னு அடுத்த நோட் என்னன்னு பார்த்தோன்னா, ஏபின்னு 2 இன்டீஜர்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த 2 இன்டீஜர் எடுத்தாலும், ஏபின்னு எந்த 2 இன்டீஜர் எடுத்தாலும் ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு பி மாட் 1ன்னு நம்ம சொல்லலாம். இது எப்படின்னா எல்லா இன்டீஜர்ஸுமே கண்டிப்பாக டிவிசிபிள் பை 1 வச்சு கண்டிப்பாக எல்லா இன்டீஜர்ஸையும் டிவைட் பண்ண முடியும். இப்போ 2 இஸ் டிவிசிபிள் பை 1 நம்ம சொல்ல முடியுமா? 1 டிவைட்ஸ் 2 நம்மளால் சொல்ல முடியல. 1 டிவைட்ஸ் 3, 1 டிவைட்ஸ் 4 எல்லா இன்டீஜர்ஸுமே கண்டிப்பாக 1ஆல் டிவைட் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு பி மாட் 1ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா என்ன போடுவோம்? எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பின்றதான் நம்ம ஃபார்மேட். இந்த எம்ன்ற இடத்துல நம்மளுக்கு 1 வருது. அப்போ 1 டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி. எந்த ஒரு இன்டீஜராக இருந்தாலும் 1 கண்டிப்பாக அதை டிவைட் பண்ணுமா? அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்ற மாதிரி ஆயிருமா? ஸோ நம்மளுக்கு இப்போ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு பி மாட் எம்ன்னு சொல்லி எப்போ சொல்லுவோம்னா எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பியாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த எம்ன்றது வந்து மாடுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு பி மாட் எம் எப்போ மட்டும்தான் இது வந்து கிடைக்கும்னா ஏயும் பியும் ஒரே ரிமைண்டர் எம்மால் டிவைட் ஆகும்போது ஒரே ரிமைண்டர் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு பி மாட் எம்ன்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏபின்னு எந்த 2 இன்டீஜர் எடுத்துக்கிட்டாலும் ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு பி மாட் 1ன்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், கான்ட்ருவன்ஸஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் எடுத்தோமே வந்து 4 இன்டீஜர்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுத்தோமே என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கணும்ல, இன்டீஜர்ஸ் வச்சு தான் இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸ்டார்டிங்கில் நம்பர் தியரியோட ப்ரிலிமினரிஸ்லேருந்து எல்லாமே நம்ம இன்டீஜர்ஸ் வச்சு தான் பார்த்துட்டு வரோம். அப்போ வந்து இங்கேயுமே இன்டீஜர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏபிசிடி அப்படின்னு சொல்லி 4 இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து என்ன சொல்லணும்னா ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு ஏ மாட் எம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏ வந்து அதுக்கே கான்ட்ருவண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படின்னா ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு பி மாட் எம்ன்னு சொல்லி எப்போ மட்டும்தான் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம்? எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பியாக இருக்கும்போது மட்டும்தான். அப்போ அதே மாதிரி எடுத்தோன்னா எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் ஏ. ஸோ ஏ மைனஸ் ஏ நம்மளுக்கு என்ன வரும்? 0. எந்த ஒரு எலமெண்ட்டுமே 0 டிவைட் பண்ணுமா? எந்த ஒரு எலமெண்ட்டுமே 0 டிவைட் பண்ணும். எப்படி அப்படின்னா டிவிஷன் அல்காரிதமில் நம்ம போட்டு பார்க்கலாம். என்னென்னா இப்போ நம்மளுக்கு 0 தான் டிவைட் பண்ணணும். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு எம் அப்படின்னு சொல்லி நம்ம போடலாமா? ப்ளஸ் 0 போடுவோம். அப்போ ரிமைண்டரும் நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ரிமைண்டர் 0 வந்துருச்சுனால இது வந்து இதை டிவைட் பண்ணணும்னு அர்த்தமாயிருமா? அப்போ எம் டிவைட் 0ன்னு சொல்லி சொல்லலாமா? ஸோ எம் டிவைட் 0வாக இருக்கும்போது எம் கண்டிப்பாக ஏ மைனஸ் ஏவையும் டிவைட் பண்ணுமா? ஸோ எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் ஏவாக இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு ஏ மாட் எம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா? அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு பி மாட் எம் அப்படி இருந்துச்சுன்னா பி இஸ் கான்ட்ருவன்ட் டு ஏ மாட் எம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க. இப்போ என்னென்னா ஏ இஸ் கான்ட்ருவன்ட் டு பி மாட் எம் நம்ம எப்படி போடுவோம்? எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இதில் மைனஸை காமன் எழுத்தோன்னா எம் டிவைட்ஸ் மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம போடலாமா? எம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 2 டிவைட்ஸ் மைனஸ் 8ஆக இருந்துச்சுன்னா இந்த டிவைட்ஸ் எப்போ மட்டும் தான் சொல்லுவோம்? அந்த அப்சல்யூட் வேல்யூக்கு மட்டும் தான் சொல்லுவோம். இது இன்டீஜர்ஸ் தானே, ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வேணால் வரலாம். அப்போ இந்த அப்சல்யூட் வேல்யூக்கு மட்டும் தான் சொல்லுவோம். அப்போ 2 வந்து 8ஐ டிவைட் பண்ணுவோம். 8ஐ தானே நம்ம கன்சிடர் பண்ணுவோம், மைனஸை கூட கன்சிடர் பண்ணுவோம், 8ஐ தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அதே ஃபார்மேட்டில் எடுத்தோன்னா 2 டிவைட்ஸ் 8ன்னு நம்ம போடலாமா? 2 வந்து மைனஸ் 8ஐ டிவைட் பண்ணணும்னா 2 கண்டிப்பாக 8ஐயும் டிவைட் பண்ணுமா? ஸோ அதே மாதிரி எடுத்தோம்னா எம் டிவைட்ஸ் மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏன்னா எம் வந்து பி மைனஸ் ஏவையும் டிவைட் பண்ணுமா? இதோட மைனஸை டிவைட் பண்ணுன்றப்ப இதையுமே டிவைட் பண்ணும். ஸோ எம் டிவைட்ஸ் பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்? பி இஸ் கான்ட்ருவன்ட் டு ஏ மாட் எம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். அப்போ இதுவுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு.
A is congruent to B mod Mல ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு B is congruent to A mod M. அதாவது இது ரெண்டுமே மாற்றி போட்டால் கான்ட்ருவன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா A is congruent to B mod M, B is congruent to C mod M. அப்படி இருந்துச்சுன்னா A will be also congruent to C mod M. அதாவது A வந்து Bக்கு கான்க்ரண்ட்டாக இருக்குது, B Cக்கு கான்க்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த A வந்து Cக்கு கான்க்ரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அது எப்படின்னு பார்ப்போம். A is congruent to B mod M நம்ம எப்படி எழுதலாம்? M divides A minus B. B is congruent to C mod M எப்படி எழுதலாம்? M divides B minus C அப்படின்னு சொல்லி எழுதலாம். நம்ம வந்து டிவிசிபிலிட்டி தியரம் படிக்கும் போதே படிச்சிருப்போம். என்னென்னா இப்போ வந்து A divides B அப்புறம் A divides C அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டையுமே டிவைட் பண்ணோன்னா A will also divide Bx plus Cy for all x, y integers. x, y வந்து இன்டீஜர்ஸாக இருக்கும்போது A divides B, A divides Cன்னு சொல்லி இருந்துச்சுன்னா A also divides Bx plus Cyன்னு சொல்லி சொல்லலாம். இந்த இடத்துல எக்ஸும் ஒய்யும் இன்டீஜர்ஸ். ஸோ எக்ஸு ஒய்யும் இன்டீஜர்ஸ்ன்றப்ப அது ஒன்றா கூட இருக்கலாம்ல. ஸோ ரெண்டுலேயுமே 1 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணும்போது A divides B plus Cன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ இதே ஃபார்மேட் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். M divides A minus B, M divides B minus Cன்னு சொல்லியிருக்கு. அப்போ M also divides A minus B plus B minus C அப்படின்னு சொல்லி வரும். அப்போ மைனஸ் B plus B வந்து கேன்சல் ஆச்சுன்னா M divides A minus Cன்னு சொல்லி வரும். M divides A minus C எப்படி எழுதலாம்? A is congruent to C mod M அப்படின்னு சொல்லி எழுதலாமா? அப்போ நம்மளுக்கு கிடச்சிருது A congruent B mod M, B congruent C mod Mன்னு சொல்லி இருந்துச்சுன்னா A is also congruent to C mod Mன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, A is congruent to B mod M, C is congruent to D mod M. அப்படி இருந்துச்சுன்னா A plus or minus C is congruent to P plus or minus D. இதே ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு இங்கேயுமே அசியூம் பண்ணணும். A is congruent to B mod M எப்படி எழுதலாம்? M divides A minus B அப்படின்னு சொல்லி எழுதலாம். C is congruent to D mod M எப்படி எழுதலாம்? M divides C minus D அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இதில் என்னென்னா M வந்து அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம்ல A divides Bx plus Cy அப்படின்னு சொல்லி அதை வச்சு வந்து A divides B plus Cன்னு சொல்லி எடுத்தோம். ஸோ இந்த எக்ஸு ஒய்யும் இன்டீஜர்ஸ் தானே, இது ரெண்டுமே என்னவா வேணால் இருக்கலாம். அப்படின்றப்ப A divides ரெண்டுக்குமே 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா A divides B plus Cன்னு சொல்லலாம், A divides B minus Cன்னு சொல்லலாம். அதாவது ஒய்க்கு பதிலாக -1 போட்டோம்னா B minus C. அப்போ நம்மளுக்கு என்ன, அப்போ மொத்தமாக நம்ம என்ன சொல்லலாம்? A divides B plus or minus C. ஸோ ரெண்டு கண்டில் B plus 1 -1 plus 1 எதை வச்சு வேணால் அந்த ஒய்யோட பிளேஸில் நம்ம மல்டிப்ளை பண்ணி A divides B plus or minus Cன்னு சொல்லலாம். அதே ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணும்போது M divides A minus B plus or minus C minus D அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே போகும்போது M divides A minus B plus or minus C minus or plus Dன்ற மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஏவும் சியையும் சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து M divides A plus or minus C minus B minus or plus Dன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து காமனாக மைனஸை வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு எப்படி வரும்? M divides A plus or minus C minus B plus or minus D அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். ஸோ M divides A minus Bன்ற ஃபார்மேட்டில் தானே எதுவும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு போடுவோம்? A plus or minus C is congruent to B plus or minus D mod M அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சா? அப்போ A is congruent to B mod M, C is congruent to D mod M அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா A plus or minus C is congruent to B plus or minus D அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ 4 ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சா? இப்போ 5th ப்ராப்பர்ட்டி, A is congruent to B mod M அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா
ஏசி இஸ் கான்க்ரூவன்ட் டு பிசி மாட் எம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து ஏ இஸ் கான்க்ரூவன்ட் டு பி மாட் எம், அது எப்படி எழுதுவோம், எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து இந்த ஏ மைனஸ் பி கூட சின்ற ஒரு டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எம் டிவைட்ஸ் சி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு சொல்லி வரும். இப்போ என்ன சி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து டேர்ம் மாறாதா அப்படின்னா மாறாது. ஏன்னா எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஏ மைனஸ் பியை டிவைட் பண்ணுன்றப்ப அது கூட ஒரு மல்டிப்ளை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு டிவைட் பண்ணதா செய்யுமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 2 டிவைட்ஸ் 4 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இது கூட வந்து ஏதோ ஒரு இன்டீஜர் சரி ஒரு 3ன்னு சொல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். 3யை மல்டிப்ளை பண்ணுறேன்னு வைங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 4 3s are 12. 12லையுமே 2 டிவைட் பண்ணுமா. அப்போ ஏற்கனவே ஒரு இன்டீஜரை டிவைட் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த இன்டீஜர் கூட வேறு எந்த மல்டிப்ளை ஆட் பண்ணாலும் திருப்பி இது இந்த 4ஐ டிவைட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த 4 கூட எந்த மல்டிப்ளை ஆட் பண்ணாலும் அந்த மல்டிப்ளையும் டிவைட் பண்ண தானே செய்யும். ஸோ அதே தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 2 டிவைட்ஸ் 4ன்றப்ப 2 ஆல்சோ டிவைட்ஸ் 4 into 3. அதே மாதிரி எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பின்றப்ப எம் ஆல்சோ டிவைட்ஸ் சி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அந்த சியை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எம் டிவைட்ஸ் சிஏ மைனஸ் சிபி அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். சிஏ மைனஸ் சிபி அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும், ஏசி இஸ் கான்க்ரூவன்ட் டு பிசி மாட் எம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா. ஏன்னா நம்மளுக்கு கான்க்ரூவன்ஸோட கண்டிஷன் என்னது, எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பின்னு போடுறது தானே. இப்போ அந்த ஏ மைனஸ் பின்ற இடத்துல சிஏ மைனஸ் சிபின்னு வரப்போ இந்த ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். அப்போ 5th ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்து 6th ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் கான்க்ரூவன்ட் டு பி மாட் எம், ஏ வந்து பிக்கு கான்க்ரூவன்ட்டாக இருக்குது, ஏ இஸ் கான்க்ரூவன்ட் டு பி மாட் எம், தென் A par k is congruent to B par k mod m for all k greater than or equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா A is congruent to B mod m நம்ம எப்படி எழுதலாம், m divides A minus B அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A par k is congruent to B par k mod m சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னது மெயினாக, ஏ பார் கே மைனஸ் பி பார் கே. ஏ பார் கே மைனஸ் பி பார் கே நம்ம எப்படி எழுதலாம்னா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பார் கே மைனஸ் 1 ப்ளஸ் ஏ பார் கே மைனஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் ஏ பார் கே மைனஸ் 3 இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா டு ஏ ஸ்கொயர் பி பார் கே மைனஸ் 3 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி பார் கே மைனஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு பி பார் கே மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை ஒரு வீடியோவில் வேணால் உங்களுக்கு தனியாக எடுக்கிறேன். இதில் போட்டோன்னா ரொம்ப வேகாக போயிடும். ஸோ அதனால் இதில் போடல. உங்களுக்கு ஏதாவது இது எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இது எப்படி அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏ பார் கே மைனஸ் பி பார் கே வந்து இப்படி எழுதலாமா. அப்போ இதேமே ஏ மைனஸ் பியோட மல்டிப்ளாக நம்மளால் எழுத முடியும். ஏ மைனஸ் பியோட வேறு ஏதோ மல்டிபிள்ஸ் ஆட் பண்ணும்போது தான் ஏ பார் கே மைனஸ் பி பார் கே வந்து கிடைக்கிது. எம் வந்து ஏ மைனஸ் பியை டிவைட் பண்ணும் அப்படின்றப்ப ஏ மைனஸ் பியோட மல்டிபிள்ஸையும் டிவைட் பண்ணுமா. ஏ மைனஸ் பியை வச்சு ஏ மைனஸ் பி கூட வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சரையும் டிவைட் பண்ணுமா. அப்போ எம் ஆல்சோ டிவைட்ஸ் ஏ பார் கே மைனஸ் பி பார் கே அப்படின்னு சொல்லலாமா. இந்த கே வந்து எனி இன்டீஜர் கிரேட்டர் than or equal to 1. இது ஃபஸ்ட்டு, இதில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு தேரம். இது செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ பார் கே இஸ் கான்க்ரூவன்ட் டு பி பார் கே மாட் எம் அப்படின்னு சொல்லி இருக்குது. எந்தெந்த டேர்ம்ஸ் கே எந்தெந்த டேர்ம்ஸாக இருக்குன்னா கிரேட்டர் than or equal to 2, கிரேட்டர் than or equal to 2ஆக இருக்கும்போது ஏ இஸ் கான்க்ரூவன்ட் டு பி மாட் எம்ன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏ இஸ் கான்க்ரூவன்ட் டு பி மாட் எம்மாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதுவேவும் ஏ பார் கே இஸ் கான்க்ரூவன்ட் டு பி பார் கே மாட் எம் ஃபார் ஆல் கே கிரேட்டர் than or equal to 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன்.
கே வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ இஸ் கான்ட்ரூவன்ட் டு பி மாட் எம் அப்படின்னு சொல்லி போடலாம் நம்ம. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுக்கல, 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2ன்றப்ப வந்து அது 1 வந்து கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. ஏ இஸ் கான்ட்ரூவன்ட் டு பி மாட் எம்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன எடுக்கிறோன்னா, ஏ வந்து 4ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம், பி 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், எம் வந்து 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ வந்து ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 அப்படி சொல்லி கிடைக்கும். அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 48 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 48 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். 48 நம்ம எப்படி எழுதலாம், 3 × 16 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 16 × 3 + 0, அதாவது ரிமைண்டர் வந்து 0ன்னு சொல்லி எழுதலாம். அப்போ வந்து 3 divides 48 அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லலாமா. அப்போ m divides a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் கான்ட்ரூவன்ட் டு பி ஸ்கொயர் மாட் எம் அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியும். ஆனால் இந்த ஏபி இதை மட்டும் எடுத்துக்கோம். ஏ மைனஸ் பி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே மைனஸ் ஏ மைனஸ் பி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, -4. -4 வந்து 3ஆல் டிவிசிபிளாக இருக்குமா, இருக்காது. அப்படின்றப்ப ஏ இஸ் நாட் கான்ட்ரூவன்ட் டு பி மாட் எம் தானே நம்மளுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஏ பார் கே கான்ட்ரூவன்ட் டு பி பார் கே மாட் எம் ஃபார் ஆல் கே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லி வந்துருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் பாசிபிளாக இருக்கும். அதுவே ஏ பார் கே இஸ் கான்ட்ரூவன்ட் டு பி பார் கே மாட் எம் ஃபார் ஆல் கே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி மட்டும் வந்திருக்கு, 1 வராமல் 2 மட்டும் வந்திருக்கு. அப்படின்றப்ப வந்து ஏ இஸ் கான்ட்ரூவன்ட் டு பி மாட் எம் வந்து கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில கேசஸில் பாசிபிளாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அவ்வளோதான் இன்றைக்கான கான்செப்ட்.